மின நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மின நிகழ்ச்சியில் மத்திய மாகாண சபையின் அமைச்சர் ராம் அவர்களையும் அதேபோல் கொழும்பின் பிதா நகர பிதா முசாமில் அவர்களையும் நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் அதாவது பொது அபேட்சகர் எங்களுடைய நகர பிதாவின் காரியாலயத்துக்கு முன்னால் வந்துதான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வெளியிட்டார். அந்த விஞ்ஞாபனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி உண்மையிலே நீங்களும் அந்த வந்திருக்கிறீர்கள். இதுதான் எங்களோட விஞ்ஞாபனம். 100 நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய வேலை திட்டம். 100 நாட்கள் இந்த நாட்டிலே ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டிலே மக்கள் எதிர்பார்த்த, மக்கள் வெறுத்த, இந்த அரசாங்கத்தை மக்கள் வெறுத்த காரணங்களுக்கு இதிலே மக்கள் ஆதரவை பெறுவதற்காக மட்டுமல்ல, அதுதான் மக்களுக்கு தேவை என்பதையும் நாங்கள் உணர்ந்து அதை ஒரு 100 நாட்களிலே இந்த நாட்டிலே உண்மையிலே இந்த நாடு போய்கொண்டிருந்த இந்த திசையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வழிநடப்பு. ஒவ்வொரு இதிலே மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொரு நாளாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்பார். 10ஆம் தேதி 11ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்டி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பிரதமராக்கி பாராளுமன்றத்தில் எல்லோரும் சேர்த்து ஒரு புது கேபினெட் ஒன்றை அமைக்கப் போகிறோம். அந்த கேபினெட் தீர்மானிப்பது மைத்திரிபாலவா அல்லது ரணில் விக்ரமசிங்கவா? 2 பேரும் சேர்ந்து கேபினெட்டை 2 முகத்தாலையும் இந்த நாட்டிலே 12ஆம் தேதிக்கு பிறகு 19ஆம் தேதி வந்திருக்க. மற்ற நாட்கள்ல என்ன? ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக व्यवस्था प्रशासन पार्लियामेंट नियोजन संविधान नियोजन ஒரு அட்வைசரி கமிட்டி ஒன்று ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதி இந்த நாட்டிலே பிரஜாதந்திரவாதி அதாவது ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக எல்லோரும் சேர்ந்த ஒரு கமிட்டியை நாங்கள் போடுவோம். பார்லிமெண்டை 19ஆம் தேதி பார்லிமெண்டை கூட்டுவோம். 20ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க ராமிடம் தற்போது மலையகத்திலே ஒரு மிகவும் யாருக்கு ஆதரவளிப்பார் என்பது மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருப்பது. இன்றைக்கு இருப்பவர்களை நாளை காணவில்லை என்ற ஒரு நிலைமையில் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று முதலாவதாக பார்த்தீர்கள் அரசு பக்கம் 3 ஊவா தேர்தலுக்காக உண்மையில் அந்த வாக்குகளை பெற ஊவா தேர்தலின் பொழுது திகாம்பரம் போன்றவர்கள் அரசை விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்ற அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்றது போன்ற பத்திரிகையிலே செய்திகள் வந்தன. அதன் பின்பு உண்மையில் பசில் ராஜபக்ச அவர்களின் தீவிர முயற்சியினால் 2 பிரதி அமைச்சர்கள் நூர்லியா மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டனர். ஒன்று மொழிகளுக்கானது, மற்றது தோட்டங்களை பராமரிப்பும் பொட்டானிக்கல் கார்டன் என்ற அமைச்சுகள் 2 கொடுக்கப்பட்டன. ஆனால் 3 மாதங்களில் அவர்கள் அந்த அமைச்சர் பதவியை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மலைய மக்களின் அரசியல் தலைவர் என்று கூறப்பட்ட உங்களுடைய பழைய கட்சியில் இருந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசுக்கு இருந்து வெளியேறி எதிர்கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற அதே நேரம் தற்பொழுது சந்திரசேகரன் அவர்கள் மறைந்த மலைய மக்களின் ஸ்தாபகரும் சந்திரசேகரனும் சாந்தினி அவர்கள் அவருடைய மனைவி சாந்தினி அவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாகவும் கருத்துக்கள் வருகின்றன. உண்மையில் இவ்வளவு குழப்பங்களும்
நுவரெலியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு உண்மையில் என்ன காரணம்? இதில் ரங்கா அவர்களே, இதில் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மலையக மக்கள் முன்னணி என்பது மறைந்த சந்திரசேகரன் அவர்களுடைய ஒரு மக்களின் நலன் சார்ந்து மக்களுடைய அபிவிருத்திக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம், அரசியல் கட்சியும். அந்த காலகட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கும் பொழுது கூட அந்த மலையக மக்கள் முன்னணி மக்களின் தேவைக்காக தான் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவரின் மறைவிற்கு பின்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலமாக பாராளுமன்றம் சென்ற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அக்கட்சிக்கு தாவி கட்சியினுடைய அரசியல் தலைவராக துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்திலே, மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு பணங்களை வாங்கி கொண்டு அவைகளை ஒழுங்காக அபிவிருத்தி செய்யாமல் தனக்கு ஒரு அமைச்சு வேண்டும் என்று ஒரு பிடிவாதமாக இருந்து நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக அமைச்சை பெற்றுக்கொண்டார். ஆனால் அமைச்சை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொன்னால் இந்த அமைச்சை வைத்துக் கொண்டு நான் மக்களுக்கு பாரிய சேவையாற்றுவேன் என்று. ஆனால் உண்மையிலுமே அந்த அமைச்சை வைத்துக் கொண்டு சேவை செய்திருக்க முடியும். ஆனால் அவருக்கு அந்த விதமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாத ஒரு காரணத்தினால் இன்று கட்சி தாவி உள்ளார். இரண்டாவது, அந்த கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் சந்திரசேகரனுடைய துணைவியார் அவர்கள் இதே நுவரெலியா பிரதேசத்தினுடைய தலைவர் திரு சதாசிவம் அவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக ஆதரவை கொடுக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவை தருவதாக மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த கட்சியிலே இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிப்போம் என்று சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் மக்கள் நலனுக்காக என்று கூறுவதற்கு கிடையவே கிடையாது. தன்னுடைய சொந்த தேவைகளும் கருதி தன்னுடைய சொந்த தேவைகளுக்கான வருமானங்களை ஈட்டிக் கொள்ளும் முகமாக இன்று அவர்கள் கட்சி தாவி உள்ளார்கள். அதே போல் அடுத்ததாக திகாம்பரம் அவர்கள் மலையகத்தின் திருப்புமுனை என்று போஸ்டெல்லாம் அடித்துக் கொண்டு இன்னும் காயாத நிலையில் கூட இன்று கட்சி தாவி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் நாங்கள் 2005ஆம் ஆண்டு பிரதி அமைச்சர் பதவி பெற்றவுடன் திகாம்பரம் பிரதி அமைச்சராய் வரவேற்பதற்காக அங்கு திகாம்பரம் மலையகத்துக்கு ஒரு திருப்புமுனை என்று அடித்திருந்தார். உண்மையில் நானும் உண்மையில் நினைத்தேன், அந்த போஸ்டலை பார்த்துவிட்டு மலையகம் முற்றுமுழுதாக மாறப்போகிறது என்றார். திகாம்பரம் மலையத்துக்கு ஒரு திருப்புமுனை என்ற அந்த பிரதி அமைச்சரை வச்சு மலையகத்தை மாற்றப் போகிறார் என்ற செய்திகள் தான் உண்மையில் அவருடைய கட்சியினால் அளிக்கப்பட்ட போஸ்டரை வந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அந்த அமைச்சர் பதவியை துறந்து கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் அதற்கு உங்களுடைய கட்சியும் காரணம் என்று தானே கூறப்படுறது. அதாவது நீங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட டிஃபெண்டர்ஸை பாதுகாப்பு STF பாதுகாப்பை பறித்து விட்டீர்கள் என்று தானே கூறப்படுகிறது. பிரஸ் கான்ஃபரன்ஸிலும் அவர் சொல்லியிருந்தார், சில பேர் இந்த STF வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாம் அரசியல் செய்வது மக்கள் நலனுக்காக அல்ல. திகாம்பரம் ஒரு திருப்புமுனை, ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். திகாம்பரம் ஒரு திருப்புமுனை. உண்மையில் திருப்புமுனை என்னவென்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் மட்டுமே ஒரு திருப்புமுனை. உங்களுடைய கட்சியை தானே அவர்கள் சொல்வார்கள் பேரனை கொண்டார் என்று. அவருடைய கட்சியில் அவர்கள் அதற்காக ஒரு மாற்று தலைமையை கொண்டு வரணும் என்று தான் அவர்கள் மக்களிடம் கருத்து கூறினார்கள். அப்படி என்று சொன்னால் இது இயற்கையாக வருவது. ஆனால் இன்று நாங்கள் மத்திய மாகாணத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை. அந்த 8 பிரதிநிதிகளிலும் எவருமே தொண்டமானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இன்று நுவரெலியா மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கின்றன கனகராஜ், பிலிப், ராமேஸ்வரன், சக்தி, உதய அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் இந்த நுவரெலியா மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினோம். கண்டியிலே மதியுகராஜா, மாத்தளையில சிறைஞானம், யாருமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆறுமுகம் தொண்டமானுக்கும் சொந்தக்காரர்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொந்தக்காரர்கள் நாங்கள்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் எங்களுடைய உறவு, எங்களுடைய தாய் தந்தை என்பது இந்த மலையக சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மறைந்த சௌமிய தண்டமான் ஐயனுடைய காலம் தொற்று அன்று வரை இன்று வரை தோட்ட தொழிலாளர்களிடையே பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு கட்சி என்று சொன்னால் அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோட்ட தொழிலாளர்கள் இருந்த ராஜரட்னம், கண்டியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜரட்னம், அதேபோல் ரத்னபுரியை பிரதிநிதித்துவப்படுத்திய AMD ராஜன் அவர்கள் தோட்ட தொழிலாளி, பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சென்னன் அவர்கள் தோட்ட தொழிலாளி. அப்படி தோட்டத்திலே தொழில் செய்த தொழிலாளியை பாராளுமன்றம் கொண்டு சென்ற ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டுமே தான். இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சகல விதத்திலும் சகல மட்டத்திலும் உள்ள தொழில்கள் உள்ளவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்ற ஒரே அமைப்பு என்று சொன்னால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒன்றுதான். திகாம்பரம் ஒரு திருப்புமுனை தான். உண்மையிலுமே இவரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், இவர் உங்களுக்கு இந்த படத்தில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திரு சிங் பொன்னையா அவர்கள் தன்னுடைய மனைவினுடைய அப்பா, இவர் தனக்கு மாமனார், இவர் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் போயிருக்கார். அடுத்தது இவங்க இந்த படத்தை பாருங்க, இது யாரு? திருமதி சரஸ்வதி சிவகுரு. இது தன்னுடைய அண்ணனுடைய மனைவி.
அண்ணி. அப்ப இவங்க கொண்டு போன அந்த 3 பேர்ல 2 பேர் அவங்களுடைய குடும்பத்தின் உறவுகளை தான் கொண்டு போயிருக்காங்க. ஆக அவங்க நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட ஏமாத்தி தன்னுடைய குடும்பத்தை தான் வளர்த்திருக்காங்களே ஒழிய தன்னுடைய தொழிற்சங்கத்தை எப்படி வளர்க்கணும்னு நினைச்சுக்காங்க. மக்கள் நான் சாரல அந்த அமைச்சு மூலியமா வச்சு பலவித வேலை திட்டங்கள் செய்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே இல்லை. அவங்களுக்கு தேவை தான் வளரணும், தன்னுடைய குடும்பம் வளரணும், தன்னுடைய இருப்புகள் பெருக்கணும்னு நினைச்சாங்க. அந்த வகையில் அவர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு தரப்பட்ட பாதுகாப்பு மக்கள் ஒரு ஜனாதிபதி போய் நாங்க வேண்டுதலுக்கு கேட்கும் போது எங்கள் நாட்டில் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன அபிவிருத்தி செய்யணும், எங்களுடைய பகுதிக்கு என்ன அபிவிருத்தி செய்யணும், இந்த நாட்டில் கிராமப்புறங்கள் என்ன அபிவிருத்தி நடக்குது, நகரங்கள் என்ன அபிவிருத்தி நடக்குது, அதே கிராமப்புறங்களில் உள்ள அபிவிருத்தி நகரப்புறங்கள் அபிவிருத்தி தோட்டத்துக்கு வேணும்னு கேட்டிருக்கலாம். இவர் போயிட்டு அது கேட்கல. இன்றைக்கு அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அன்று முதல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மறைந்த எங்களோட ஐயா காலத்தொட்டு இன்று வரை நாங்கள் கேபினட் அமைச்சராக இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பை தான் வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு பிரதி அமைச்சர். இன்று நானும் கூட மாகாண சபையிலே ஒரு அமைச்சராக இருக்கிறேன். அப்பொழுது திகாம்பரமும் பிரதி அமைச்சராக இருக்கும்போது அவரும் நானும் ஒரே சரிக்கு சரியான ஒரு பதவியில இருக்கணும். அப்பொழுது நான் கேட்க முடியுமா, எனக்கு ஒரு டிஃபெண்டர் தாங்க, எனக்கு ஒரு 10-15 ஆர்மியை தாங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால யாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சுக்கோ அந்த ஒரு கிரைட்டேரியா இருக்குது, அந்த அதுக்கு கொடுத்திருக்காங்க. அது இவர் ஒரு காரணமா காட்டி தன்னுடைய பாதுகாப்புக்கு காரணமா காட்டி இது ஒரு வெளியேறிக்கணும். இன்றைக்கு மலையகத்துல இது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள். நீங்க இன்னொரு விடயத்துக்கு உங்களுடைய வர்றதுக்கு முன்பு இந்த மேனிஃபெஸ்டோல நீங்க கூறிய விடயத்தில் மேனிஃபெஸ்டோ பற்றி நான் உங்களோட ஆராயலாம் இருக்கிறேன். தற்பொழுது இந்த மேனிஃபெஸ்டோ 100 நாட்கள் வேலை திட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அநேகமாக மஹிந்த சிந்தனை 1, மஹிந்த சிந்தனை 2 என்று வந்தது. இந்த மஹிந்த சிந்தனை 3 வரும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சரத் பொன்சேகா அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அது ஒரு சிறிய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக தான் இருந்தது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் விஞ்ஞானமாக வந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதாவது சைனீஸ் அவர்களின் அந்த சிட்டி அது முற்றுமுழுதாக அகற்றப்பட போகிறது என்ற கருத்தும் கூறப்பட்டிருக்கிறது. இதைவிட கசினோக்கள் முற்றுமுழுதாக ஒதுக்கப்பட அதாவது நிறுத்தப்பட போகிற என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது சைனீஸ் முதலீடு நிறுத்தப்படுகின்ற பொழுது இந்த சைனீஸ் அரசாங்கம் தற்பொழுது ஒரு மாற்றத்தை வர விடுமா என்ற ஒரு விடயமும், இரண்டாவது ஜான் கீல்ஸ் போன்ற கம்பெனிகள் பாரிய நிதியை செலவழித்து இந்த கசினோக்காக பல வேலை திட்டங்களை செய்வது என்னிலும் பார்க்க உங்களுக்கு தெரியும், நகரபிதா என்ற வகையில் தெரியும். எனவே இந்த முதலாளி வர்க்கம் என்ன வகையாக இதை எடுத்துக்கொள்ளும் என்ற கருத்து உங்களிடம் வாயால் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதனால் தொலைபேசி அழைப்பை நான் இங்கு தருகின்றேன். தொலைபேசி அழைப்பை நீங்கள் இங்கிருக்கின்ற அமைச்சர் ராம் அவர்களிடம், மாகாண சபை அமைச்சர் ராமிடமும், அதே நேரம் நகரபிதாவிடமும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இதற்கு என்ன வகையில் பார்க்கின்றீர்கள்? இன்றைக்கு நாட்டிலே நடக்க நான் என்ன கேட்க வரேன், உங்களை கேள்வி புரிந்து தெரியவில்லை. அதாவது சைனீஸ் சிட்டி ஒன்றை இந்த சைனீஸ் பிரசிடென்ட் அவர்கள் திறந்து வைத்துட்டு போயிருக்கிறார் இலங்கையிலே. அது நிறுத்தப்படும் என்கிற பொழுது அந்த நாடு ஒரு மாற்றத்தை விரும்புமா? ஒன்று. இரண்டாவது, கசினோவை நிறுத்தப் போகிறோம் என்பொழுது இந்த முதலாளி வர்க்கம் இந்த அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு தன்னாலான முழு முயற்சியை செய்யும் என்று சொன்னால் அவர்கள் என்று பெரிய ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார்கள். அதோட சைனீஸ் அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு தன்னாலான முழு முயற்சியை செய்யும் என்றால் தங்களுடைய சிட்டி அழிய போகிறது. எனவே இவற்றையெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் போடுவதற்கான காரணம் என்ன? முதலாவது, இந்த கசினோ என்ற பிரச்சனை வந்த காரணம் என்னவென்று சொன்னா, இந்த நாட்டில் இவர்கள் அரசாங்கம் ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கே ஜேம்ஸ் பெக்கர் என்று சொல்லி ஒரு கசினோக்காரனை இங்கே கொண்டு வந்து, எங்களுக்கு சின்னல்ல உட்வர்ட் பேக்கர் தான் பார்த்திருக்கிறோம், ஜேம்ஸ் பேக்கரை நாங்க பார்த்தே இல்ல. உட்வர்ட் பேக்கர் சொல்லி அந்த மரங்கொத்தியை சொல்றது, இந்த மரங்கொத்தின் கார்ட்டூன் பார்த்திருக்கோம். ஜேம்ஸ் பேக்கரை அரசாங்கம் என்ன செய்யுது, இது ஒரு இரகசியமான ஒரு டீல். ஜேம்ஸ் பெக்கரோட அரசாங்கம் கொண்டு வந்தது ஒரு டீல். இது வெளியேறிச்சு. அரசாங்கம் அந்த டீல்ல அரசாங்கத்தில் இருக்கும்போது அரசாங்கத்திலே இருந்து கொண்டு மைத்ரிபால சிறிசேன, அதாவது இன்னும் ஜேஎச்யூ போன்ற இன்னும் ஜேஎச்யூ எங்கட உதயகமம்பில இவர்கள் எல்லாம் பகிரங்கமாக மஹிந்த ராஜபக்சேக்கு சொன்னார்கள், இந்த வெளிநாட்டிலே இருந்து இங்கே கசினோ
வியாபாரத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச சொன்னார், நான் கொண்டு வரது இல்லை என்று சொல்லி. ஆனால் அந்த கசினோவுக்கான நீதிகளை யாருக்கும் தெரியாமல் அதை கசட் பண்ணிட்டாங்க. பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து திரும்பி வெளியே எடுத்து திரும்ப கசட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் தெளிவில்லாத மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முடிவுதான் அதில் இருக்கின்றது. இதுக்கு தெட்டு தெளிவாக இந்த நாட்டிலே ஒரு பக்கத்தில் நாங்கள் பௌத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டு பௌத்த மதத்தை பற்றி பேசிக்கொண்டு பௌத்த மக்களுடைய வாக்குகள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு ஒரு மக்களை ஏமாற்றி வாக்குகளை கிடைப்பது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்திலே வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய வெள்ளக்காரர்களோடு சேர்ந்து அதுக்கு தேவையான லஞ்சங்களை எடுத்துக்கொண்டு அங்கு அவர்களுக்கு கசினோ கொண்டு வருவதற்கு. ஆனா ஒரு காலத்துல கசினோ அறிமுகப்படுத்தியதே யாரு? ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலத்துல இந்த ஐக்கிய தேசிய கட்சி அறிமுகப்படுத்தியது பிரேமதாசாவுடைய ஆட்சி காலத்திலே அதை நாங்கள் மூடிவிட்டோம். பிரேமதாசுடைய காலத்திலே அதிலே மூடிவிட்டோம். திரும்பவும் இந்த உள்நாட்டிலே இந்த கசினோ வியாபாரம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அரசாங்கம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே இந்த வியாபாரத்தை நிறுத்துவதா? மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இதுக்கு ஒரு பக்கத்திலே இருந்து கொண்டு நாங்கள் பௌத்த மதம் எங்கட பௌத்த மதம் என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கம் வேற முறையிலே போய், ஆகவே இதுக்கு ஒரு திட்ட தெளிவான ஒரு கொள்கை ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. மக்கள் அதைத்தான் கேட்கிறார்கள். ஆகவே அதனால் இங்கே வியாபாரத்தில் எந்த விதமான ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கோ நாட்டின் வியாபாரத்துக்கோ எந்த விதமான இந்த கசினோ வருவதனால் வெளிநாட்டிலிருந்து கசினோக்காரர்கள் இங்கே வாரு என்று சொன்னா அதிலே பல விதமான இன்னும் குடி வியாபாரங்கள், அங்கிருந்து போனால் வேற விபச்சாரங்கள் என்று சொல்லுவோம், விபச்சாரங்கள், இந்த மாதிரி பலவிதமான நாட்டு மக்களை கெடுக்கக்கூடிய எங்களுடைய கலாச்சாரங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிலே அடங்கி இருக்கின்றது. நான் கேட்டகள் என்றால் இப்ப இந்த விடயங்கள் நீங்க சொன்ன சரி, ஆனால் இதை ஒட்டி பாரிய நிறுவனங்கள் இன்று நிதிகளை, உங்களுக்கு தெரியும் லேக்கில் வருகின்ற அந்த ஹோட்டல் எல்லாம் பிரதான கம்பெனியான கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஜான் கீல்ஸ் போன்ற கம்பெனிகள் விட்டன. எனவே அவர்கள் இந்த மாற்றத்தை, உங்களுக்கு தெரியும் அரசியல் ஜான் கீல்ஸுடைய அபிவிருத்தி திட்டத்திலே அவர்களுக்கும் ஒரு கசினோ ஒன்று அதிலே செய்வதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அந்த அபிவிருத்தி திட்டத்திலே நாங்கள் கசினோவை மட்டும் எதிர்பார்த்து அந்த அபிவிருத்தி திட்டத்தை செய்கிறார்கள் இல்லை. நாளைக்கு அதிலே கசினோ அதிலே இருந்து வெளியேறினாலும் அந்த அபிவிருத்தி திட்டம் நிச்சயமாக நடந்து கொண்டு அதிலே எந்த விதமான. சைனா என்று ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு வல்லரசாக இருக்கிறது. சைனாவினை அந்த சிட்டியை நாங்கள் அளிப்போம் என்று கூறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துக்கு அது ஒரு நிச்சயமாக ஒரு அவலாகவும் ஒரு டொஃபியாகவும் இருக்கும். ஆனால் சைனா அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை விழவிடுமா? இந்த மேனிஃபெஸ்டோவில் சைனா சிட்டி என்ற ஒரு ஜனாதிபதி, அவருடைய ஜனாதிபதி வந்து திறந்து வைத்ததை, அவருடைய தலைவரோ ஜனாதிபதி வந்து திறந்து வைத்ததை முற்றுமுழுதாக அளிப்போம் என்று கூறுகின்ற பொழுது அது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துக்கு அது ஒரு மிகவும் ஒரு விரும்பிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் சைனா இந்த அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு, தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு தனக்கான முயற்சியை செய்யாதா? இது உண்மை கூட கேட்கப்பட்டது ஒரு சர்வதேச ரீதியான கேள்வி. அதாவது கேள்வி எனக்கு தெளிவாக வந்துவிட்டது. போர்ட் சிட்டியை அதை சம்பூர்ணமாக எடுத்து போடுவதென்றதல்ல கருத்து. போர்ட் சிட்டியிலே நடக்கக்கூடிய ஊழல்கள், இதை எப்படி கொடுத்தார்கள், அந்த ஊழல்களை நாங்கள் நிச்சயமாக எந்த முறையில் இது நடந்தது அதை பரிசீலனை செய்வோம். சைனீஸ் சிட்டி க்ளோஸ் பண்ணப்படாது. சைனீஸ் சிட்டி வந்து க்ளோஸ் பண்ணப்படாது. சைனீஸ் போர்ட் சிட்டி அதை டிசைன் பண்ணி இருக்கிற முறை சரியா? அதனால் எங்களுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருவது, இதெல்லாம் பரிசோதனை செய்துதான் அதுக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். அப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தை போட்டது க்ளோஸ் பண்ணப்படாது. அதெல்லாம் பரிசோதனை செய்துதான் அதுக்கு அதை முன்னெடுத்து அதே சமயத்தில் இது வந்து சைனா அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ரொஜெக்ட் அல்ல.
அரசாங்கத்துல சைனாவுல உள்ள ஜனாதிபதி வந்து இதை பார்வையிட்டு போனார் என்று சொல்லலாம். ஆனால் இதனால் இந்தியாவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் இதிலே இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கவும் இல்லை. ஆனால் இந்த அபிவிருத்தி திட்டத்திலே ஒரு சைனீஸ் பிரைவேட் கம்பெனி ஒன்றுதான் இதை செய்கிறார்கள். ஏன்னா நான் கடந்த போன மாதம் இது சைனா அரசாங்கத்துடைய ஒரு ப்ரொஜெக்ட் அல்ல. முசாமில் அவர்களே, உங்களுக்கு என்னிடம் பார்க்க நன்றாக தெரியும். ஏன்னா நகர பிதாக்களை சைனாவிலே மிகவும் மதிப்பார்கள். இன்று கூட சிறிசேன அவர்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற மதிப்பிலும் பார்க்க சைனாவில் இருக்கின்ற மதிப்பு கூட. ஏன்னா மேயராக கருஜோசிய போன்றவர்களின் பிரச்சார மேடைகளை அங்கு நாங்கள் மேயராக நகர பிதாவாக பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், சைனீஸ் அரங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே பிரைவேட் செக்டர் என்ற ஒன்று, தனியார் என்றது உண்மையில் தனியாராக இயங்குகிறதா அல்லது அதுவும் அரசின் ஒரு தனியார் நிறுவனமா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கின்றேன். அதை பற்றி என்ன கூற விரும்புகின்றேன்? இல்ல, இப்போது சைனா நாங்கள் நினைத்த காலத்தை விட இப்ப சைனா மிகவும் முன்னுக்கு வந்துவிட்டது. இப்ப சைனா அரசாங்கம் பிரைவேட் செக்டர், அதாவது பிரைவேட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ், அபிவிருத்தி திட்டங்களுக்கு அரசாங்கம் உதவி வழங்கும். ஆனா அரசாங்கம் போய் நீங்கள் அங்கே லஞ்சம் கொடுங்கள் என்று சொல்றது இல்லை. அது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டிலே உள்ள கொள்கை ஒன்று. அரசாங்கம் அதற்கு நிச்சயமாக அவர்களுடைய முதலாளித்துவத்தை இப்ப அங்க வளர்க்குகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே போய் நீங்கள் எந்தெந்த நாட்டிலே உங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் வேலை திட்டங்கள் செய்கிறீர்களோ அங்கே போய் அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுவதில்லை. அதிலே அரசாங்கம் இதில் இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் அரசாங்கம் உதவி செய்கிறார்கள் அவர்களுடைய வியாபாரிகளுக்கு, அவர்களுடைய கோஆபரேஷன்ஸுக்கு. ஆனால் அங்கே எவ்வளவு தூரத்துக்கு லஞ்சம் கொடுத்து கொண்டு இந்த விஷயங்களை செய்வதற்கு அரசாங்கம் அங்கே அனுமதி கொடுத்தது. தற்பொழுது நூரியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இன்று தற்பொழுது திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எதிர்கட்சி பக்கம் அரசிலிருந்து தாவி இருக்கின்ற நிலைமையில் உங்களுடைய கட்சி உறுதியாக இருக்கிறதா? இன்று ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட 1,50,000 வாக்குகளை பெற முடியும் என்பதுதான் திகாம்பரம் அவர்களின் கருத்தாக அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸில் இருந்தது. எனவே அவர்கள் 1,50,000 வாக்குகளை இலக்கு வைத்து தமது பிரச்சாரத்தை நடைபெறுகின்ற பொழுது உங்களுடைய கட்சி நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாங்கள் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நாங்கள் மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக முழு மூச்சுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அர்ப்பணிப்புடன் செயல்படும். நாங்கள் மற்றவர்கள் போல் அந்த எந்த மாற்றமும் இல்லைதானே. இன்னும் முன்னுக்கு போக போக மாற்றங்கள் எந்த மாற்றங்களும் கிடையாது. நாங்கள் எடுத்த முடிவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை அதனுடைய மாற்றம் இருக்கா? ஏதாவது மாற்றம் தான் நீங்க சொல்லுங்க. அதை கேட்டு அவர் மக்கள் முன்னிலே அதுக்கு உங்களால் அதுக்கு உறுதி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை அதன் தலைமைத்துவம் எடுக்கின்ற முடிவு கட்சி. அதாவது இன்றைக்கு ரங்க அவர்களே, அன்று கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமான் ஆரம்பித்து வைத்த கட்சியும் மாண்புமிகு அஷ்ரப் அவர்கள் ஆரம்பித்து வைத்த கட்சியும் அவர்கள் 2 பேருடைய போராட்டமும் அவர்கள் என்று காலம் சென்றார்களோ அன்று அதை அவர்களுடைய அந்த காலத்தோட அதை நாங்கள் மூடிவிட்டோம். அஷ்ரப் அவர்கள் கபரிலே போட்டு என்றால் இன்றைக்கு இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்காக உண்மையிலே போராடிய தலைவர்களில் சௌமியமூர்த்தி தொண்டமான் அஷ்ரப் அவர்கள் தமிழ் மக்கள் தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு ஜெயவர்தனோடு நின்று பிடித்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சி தலைவர்கள் தன்னுடைய கட்சியை தன்னுடைய மக்களை அரசியலிலே ஆக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை. திருவாளர் முசாமில் அவர்களே, எங்களை சொல்ல போட மாட்டோம், நாங்களும் சொல்ல வேண்டாம். ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன், மறைந்த ஜனாதிபதி பிரேமதாஸ் அதுக்கு பின்பு இந்த ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறான போக்குகள் சென்று கொண்டிருக்க அதுக்கும் ஒரு உதாரணம் தான். இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அன்று டட்லி சேனாயக்கா, DS சேனநாயக்கா அல்லது ஜெயவர்தனா
பிரேமதாசா காலத்தில் இருந்த கொள்கைகளுக்கு இன்று மாறுபட்டு அவைகளும் அந்த வழியை தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. இவைகளை எங்களை மட்டும் குறை சொல்லாதீர்கள். உங்கள் கட்சியின் தாங்களுடைய கட்சிகளும் அதுதான். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த முறை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுக்கின்ற தீர்மானம், எங்களோட தலைமைத்துவம் எடுத்த தீர்மானம் எந்த விதத்திலும் எப்பொழுதும் மாற்றப்படாது. இது எங்களுக்கு ஒரு உதாரணம். உங்களுக்கு நாங்க உதாரணம் சொல்றாங்க. 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அன்று இதே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். அன்று ஐக்கிய தேசிய கட்சியை நுவரெலியா மாவட்டத்தில் அமோகமாக வெற்றி பெற செய்தது எங்களால் தான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் மட்டும்தான் ஐக்கிய தேசிய கட்சியை நுவரெலியா மாவட்டத்தில் அமோகமாக வெற்றி பெற செய்தோம். வேற எங்குமே கிடையாது. ஆனா அன்றைக்கு இதே இன்று இருக்கின்ற இன்றைக்கு கட்சி தாவிய திகாம்பரம் அவர்கள் அன்று இதே ஜனாதிபதி அவர்கள்ட்ட போயிட்டு சொன்னாரு, நாங்க மலையகத்துக்கு இது தேவைன்னு சொல்லி. இவர் இன்னைக்கு 2005ஆம் ஆண்டு போய் கேட்டாரு 5 பேஜஸ் காணி வேணும். இன்னைக்கு 7 பேஜஸ் காணி சொன்னாரு. அன்னைக்கு 5 பேஜஸ் காணியை பத்தி பேசினாரு. அன்னைக்கு அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை சொன்னாரு. ஆனா 2010ஆம் ஆண்டு அடுத்து நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் பொன்சேகாவுக்கு ஆதரிச்சாரு. நாங்க அன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்திக்காண்டி இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்தோம். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் இந்த நாட்டிலே தனித்துவமான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த எங்களால் முடியாது, சிறுபான்மை மக்களால் முடியாது. ஆகவே இந்த நாட்டில் அமைக்கின்ற அரசாங்கத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் மக்களுடைய தேவைகளுக்கு அபிவிருத்திகளுக்கும் தேவைகளையும் நாங்கள் ஈடு செய்கின்றோம். இதில் நாங்க யாரையுமே அடமானம் வைக்கல. எங்க மக்களுடைய தேவைகளை நாங்க இந்த நாட்டில் எங்களுக்கு தனியா அரசாங்கம் அமைக்க முடியுமா இருந்தா நாங்க யார்ட்டையும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே சிறுபான்மை மக்களாலையும் முஸ்லிம் மக்களும் சரி, தமிழர்களும் சரி, இந்த நாட்டு அரசாங்கத்தோடு ஒற்று உணர்ந்து எங்களோட அபிவிருத்திகள் செய்துக்கணும். 2010ஆம் ஆண்டு நாங்க இதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரிச்சோம். அன்றைக்கு இவர் என்ன பண்ணாரு, திகாம்பரம் திரும்பி அங்கிட்டு மாறினாரு. அன்றைக்கு பொன்சேகா பக்கம் ஆதரிச்சாரு. திரும்பி பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில போட்டியிட்டு தன்னுடைய பாராளுமன்ற முதல் பிரவேசத்துல சத்திய பிரமாணம் பண்ணும் போது தன்னுடைய கண்ணி உரையாற்றும் போது சொன்னாரு, இந்த ஐக்கிய தேசிய அரசாங்கத்தினுடைய தலைவருக்கு எந்த விதமான முதுகெலும்புகளேன்னு திட்ட தெளிவா முதல் தன்னுடைய கண்ணி பேச்சிலேயே சொன்னார். அப்ப மக்கள்கிட்ட தேர்தலில் ஓட்டு வாங்கி ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக ஓட்டு வாங்கி மலையக மக்களுடைய ஏமாத்தி இவர் காலங்காலமா இவர் இன்றைக்கு எப்படி எங்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொய் சொல்லி வந்தாரோ, தன்னுடைய குடும்ப ஆட்சி இல்லாமக்கணும்னு வந்தாரோ, இல்ல நான் கட்சி மாற மாட்டேன்னு வந்தாரோ, இன்றைக்கு கட்சி மாறி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விட அதிக முறை கட்சி மாறினதுன்னா திருப்பு முனை தான் மாறி இருக்குது. இப்ப அதுதான் திருப்பு முனை. என்னன்னா இன்று காலங்காலம் அவங்க கட்சி மாறுறது. இன்னைக்கு அவர் இன்னைக்கு பேசிட்டு வந்தாரு. இந்த கட்சி தாவறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு சொல்றாரு, நான் இன்றைக்கு அட்டன் மாநகரில் சிறப்பான கூட்டம் நடத்திருக்கேன், நாங்கள் மஹிந்த ராஜபக்சே ஆதரிக்க வேண்டும், இந்த அரசாங்கம் தான் மக்களுக்கு சேவை செய்துன்னு சொன்னார். ஆனா 2 நாள்ல திரும்பி சொல்றாரு, எங்களுக்கு மக்களுக்கு இது சேவை நடக்கல இங்க அப்படின்னு இருக்காரு. அப்ப இது வந்து ஒரு கோமாளி கூத்து நடத்தக்கூடிய விதமாக இவருடைய பேச்சுவார்த்தை இருக்குது. நாங்கள் 2005ஆம் ஆண்டு நாங்கள் அபிவிருத்தியை எங்கள் மக்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்தோட இணைஞ்சு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வாக்கு கேட்டோம். ஆனா இன்றைக்கு தோட்டப்புறங்கள் தோற நாங்கள் இன்று கான்கிரீட் பாதைகள் போட்டிருக்கோம், எங்களுடைய பாடசாலைக்கு சீரமைத்து இருக்கிறோம். அதனால அபிவிருத்திகளை எங்களுடைய இலக்குக்கு நாங்க கேட்டு இந்த அரசாங்கத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய இலக்குகளை நாங்க அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்க இதுல வந்து ஒரு கூத்தா பேசி எந்தவித அபிவிருத்தியும் பண்ணாம தன்னுடைய சொந்த நலனுக்காக இன்று மக்களை வித்துக்கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய மலையகத்தினுடைய அரசியல்வாதிகள் சில பேர் இருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றைக்குமே கிடையாது. அதே மாதிரி மறைந்த சந்திரசேகரனுடைய கட்சியினுடைய இலக்கம் முஸ்லிம்களை தற்பொழுது முஸ்லிம் கட்சிகளின் தலைமைகள், உதாரணமாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூட இன்று வரை முடிவெடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தல்களை தனியாக கேட்டவர்கள், உங்களுக்கு தெரியும், ஐக்கிய கட்சியை எதிர்த்து தனியாக கேட்டவர்கள் கூட இந்த தேர்தலில் முடிவெடுக்க முடியாத துர்ப்பார்க்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு உண்மையில் என்ன காரணம்? இதற்கு உண்மைக்கு இவர் சொல்ற ஒரு காரணத்தை தான் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ராம் மினிஸ்டர் சொல்றார், இந்த அரசாங்கம் இவர்கள் அபிவிருத்திக்காக நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகள் நடக்கின்றது, எங்களுடைய மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நாங்கள் மக்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறோம் என்று இவர் பகிரங்கமாக சொல்கிறார். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள், இவர்கள் தமிழ் பேசக்கூடிய சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு தோட்டத் தொழிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
வடகிழக்கிலேயும் வாழ்கிறார்கள். மற்ற நாட்டிலே மற்ற கொழும்பு மற்ற பகுதிகளிலேயும் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். இந்த அரசாங்கம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லிம் தலைவர்களுக்கு ஒரு முடிவெடுக்க இயலாத நிலைமையில ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களிக்க போவது இல்லை. முஸ்லிம்கள் எனக்கு தெரிந்த அளவிலே இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயம். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பேரினவாதத்தை வளர்த்து, நாங்கள் முஸ்லிம்கள் யாரோடையும் சண்டை பிடித்துக் கொள்ள போகவும் இல்லை, நாங்கள் அரசாங்கத்துக்காக எந்த விதமான ஒரு குமந்திரனை நாங்கள் செய்ய போகவும் இல்லை. அப்படி இருந்தும் முஸ்லிம்கள் 2005ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை வெல்ல வைத்தது முஸ்லிம்கள். அதை மறந்து விட்டார். பேரினவாத சில சக்திகளை கொண்டு முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம் அமைச்சர்கள் இங்கே அங்கே இறுகிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறுகிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியே எப்படி வருவது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா அவர்களுக்கு மக்களுடைய நிலை அவர்களுக்கு நன்றாக தெரிகின்றது. அவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருந்து மக்களுக்கு தெரியாது. வரையிலே அவர்கள் தெரியாது. உங்களுடைய இன்றைய கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே மின்னல் நிகழ்ச்சியெல்லாம் கூறியிருக்கின்றேன். இன்று சிறுபான்மை அரசியலே கொழும்புலே ஒரு வீட்டை போனீங்கள் என்றால் எவர் எங்க போறாருன்னு தெரிய வரும். அதுதான் உங்களுடைய வீடு. உங்கள்கிட்ட கேட்டா எவர் எங்க போறார் என்பது தெரிய வரும். அங்குதான் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வருவார்கள். உண்மையிலே எனக்கு நன்றாக தெரியும், இந்த அரசாங்கம் இன்றைக்கு மிகவும் கஷ்டமான நிலைமையிலே மாட்டிக்கொண்டார். அரசாங்கம் கஷ்டத்துல மாறி சிறுபான்மை கட்சிகள் கஷ்டத்துல மாறிட்டா இல்ல. அரசாங்கம் இன்றைக்கு சிறுபான்மை கட்சியில காலடியில விழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப டிமாண்ட கூட்டலாமே. டிமாண்ட கூட்டுறது இல்லாத அவர்களுக்கு டிமாண்டை எடுத்துக்கொண்டு கூட போயிட்டு மக்களுடைய வாக்கை எடுத்துக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. அவர்களுக்கு டிமாண்ட் இருக்கின்றது. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள், எனக்கு தெரிந்த மட்டில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று போனார்கள். எந்த ஒரு முஸ்லிம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிம் தலைவரும் நேற்று மட்டக்களப்பிலேயோ திருக்குறாமலையிலோ இருக்கவில்லை. ரவுஃப் ஹக்கீம் இருக்கவும் இல்லை, ரிஷாட் பத்ருதீன் இருக்கவும் இல்லை. அத்தாவுல்லா இருந்ததாக இல்லை எனக்கு தெரியும். ஹிஸ்புல்லா இருந்தார். ஒரு தரம் இல்லைன்றீங்களே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி தலைவர், அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி தலைவர் அல்ல. அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர். ரிஷாட் பத்ருடைய கட்சியை சேர்ந்தவர்கள். அவர் தனியா இயங்குகிறார். அந்த கட்சியில இல்லையா, விலகிட்டாரா? எனக்கு தெரிந்த அளவுக்கு அவர் தனியா தான் இருக்கிறார். அப்ப நீங்க உறுதியா கூறுறீங்களா மின்னல்ல ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகிட்டார்? இன்னொரு கட்சிக்காக வேண்டி எனக்கு பேச முடியாது. அப்ப நீங்க சொன்னீங்க அவர் தனியா இயங்குறாரு. இருந்தாலும் அவர் அந்த கட்சியின் உள்ள எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எந்த ஒரு புரொவின்சியல் கவுன்சில் உறுப்பினரோ நேற்று மஹிந்த ராஜபக்ச போன மட்டக்களப்புக்கு போன அந்த அவருடைய தேர்தல் பிரசாரத்தில் பங்கு பெற்றவில்லை. அப்ப அஸ்வர் விலகினவர் அமீர் அலிக்கு பாராளுமன்றம். அமீர் அலி எந்த கட்சியை சேர்ந்தவர்? அமீர் அலி ரிஷாட் பத்ருதீன் கட்சி. அமீர் அலிக்கு சும்மா கொடுத்தவங்களா? அமீர் அலிக்கு இல்ல. அமீர் அலிக்கு உண்மையிலேயே அமீர் அலி போன பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அவருக்கு நிச்சயமாக பாராளுமன்றம் கொடுப்பதாக பசில் ராஜபக்ச அவர்கள் அங்க கல்குடால ஒட்டமாவடியில பள்ளியில போய் பசில் ராஜபக்ச அவர்கள் சொன்னார், நான் உங்களுக்கு பள்ளியில உலமாக்கள் முன்னுக்கு சொல்லுறேன், இவர் பாராளுமன்ற சொல்லி எவ்வளவு காலம் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பாருங்க, கிட்டத்தட்ட பசில் ராஜபக்ச சொல்லி 4 வருஷத்துக்கு பிறகுதான் அவர்கிட்ட வாக்குறுதியை நிறைவேற்றார். பசில் ராஜபக்ச ஒரு வாக்குறுதியை மக்கள் நிறைவேற்றதுக்கு 4 வருஷம் இந்த நாட்டுல பார்த்து கொண்டிருக்க இதுவரையில வந்துச்சு. தேர்தல் வரணும், கால விழுறாங்க. தேர்தல் வரணும், தேர்தல் வந்த உடனே கால விழுறாங்க. ஒரு தொலைபேசி அழைப்பு அதே பண்ணது. ஹலோ வணக்கம், பலரை இணைத்துக் கொள்ளவில்லை என்று அவர்கள் தங்களை இணைக்கவில்லை என்று. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ இப்ப அவர்களுக்கு முஸ்லிம்கள் வாக்கு தேவையா இருக்கின்றது. இப்ப முஸ்லிம்கள் வாக்கு தேவையா இருக்கின்றது. இப்ப முஸ்லிம் கட்சி தலைவர்களை இப்போது நெருங்குகிறார்கள்.
ஆனா அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் மக்கள் அங்கே வாக்கு போடுவதற்கு தயாராக இல்லை. இந்த நாட்டிலே 190% முஸ்லிம். ஏன் காரணம்? மஹிந்த ராஜபக்ச அவருடைய உள்ள கோபம் அல்ல, அவருடைய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயம். அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட, நீங்கள் வலய மக்களாக இருந்தாலும் கூட, தொண்டமான் கௌரவ தொண்டமான் அவர்கள் இந்த காலத்திலேயும் கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கும் போராடினார்கள். நான் மலையக மக்களுடைய ஒரு பிரதிநிதி மாத்திரம் அல்ல, அதுதான் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள். நான் தமிழ் பேசக்கூடிய மக்கள். அன்று வடுக்கோட்டையிலே எக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது தொண்டமானவர்களும் அதிலே ஒப்பம் வைத்தார்கள். மன்னிக்கணும், அதுல ஒப்ப வைக்கல. அவர் தனிநாட்டு கோரிக்கை அன்றி அவர் எதிர்த்தனால அவர் அன்று அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறதுக்கு முதல் காரணமே என்னன்னா, இந்த நாட்டில நாங்க வாழக்கூடிய பகுதிகள் வேறு, எங்க மக்களுடைய நிலைமைகள் வேறு. அவரு தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கு அவர் குரல் கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் படுகிற கஷ்டங்கள், அவர்களுடைய காணிகளை இழத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவர்களை இன்றைக்கு இராணுவத்தில் மூலமாக அவர்களை பரிபாலிக்கிறார்கள். வடகிழக்கு மாகாணம் ஒன்று இருக்கின்றது. வடகிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சருக்கு என்ன வேலை செய்ய முடியும்? ஒரு வேலையும் செய்ய முடியாது. அங்கே ஒரு இராணுவ தளபதி தான் அங்கே கவர்னராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த மக்களுடைய கஷ்டம், அந்த மக்களுடைய விடுதலைக்காக வேண்டியாவது இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லோருக்கும் கடமை ஒன்று இருக்கின்றது. இந்த அரசாங்கம் பேரினவாதத்தை வளர்த்து சிறுபான்மை மக்களை இன்றைக்கு சிறுபான்மை மக்களை நசுக்கி, சிறுபான்மை மக்களுடைய மதங்களை மதிக்காமல் நாங்கள் பள்ளிவாசல் தான் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் வேற யாரும் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் செய்த கொடுமைகளுக்காக இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த நிலைமை. நிச்சயமாக இந்த நாட்டிலே 8ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் தான் இந்த ஜனாதிபதியை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் மலையக மக்களையும் நான் இன்றைக்கு இந்த விண்ணிலே சொல்லுகின்றேன், மலையக மக்களையும் ஏமாற்ற முடியாது. மலையக மக்களும் இன்றைக்கு நன்றாக படித்தவர்கள், நன்றாக தெரிந்தவர்கள், நன்றாக அரசியல் அறிந்தவர்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நன்கு அறிந்தவர்கள். அவர்களுடைய வாக்குகளும் இன்றைக்கு நிச்சயமாக இந்த வெற்றிலை சின்னத்தை. அதே நேரத்தில் சிங்கள மக்கள் கூட இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அட்டகாசங்கள், இந்த நாட்டில் இவ்வளவு காலமும் நடந்த அநீதிகள், இந்த ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இவை எல்லாத்துக்கும் இன்றைக்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் கூட இன்றைக்கு ஜேஎச்சு ஜாத்திக ஹெல உரிமை. தற்பொழுது இவருடைய கருத்தின்படி சிறுபான்மை மக்கள் தான் இதை தீர்மானிக்க போகிறார்கள் இந்த தேர்தலில் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். நம்ம தொலைபேசி அழைப்பொன்று தற்பொழுது வந்து. ஹலோ, வணக்கம். வணக்கம். எனக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இங்க மத்திய மாகாண சபை அமைச்சர் அவர்களிடம் அவர் கூறினார், அவர் திகாம்பரம் அவர்கள் அரசை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அதே நேரத்தில் அவருடைய குடும்ப அங்கத்தவர்களை அங்கு உறுப்பினர்களாக ஆக்கியிருக்கின்றார் என்று. ஆனால் அதே நேரத்தில் இந்த அமைச்சர் அவர்கள் ஆதரவளிக்கின்ற இந்த ராஜபக்ச குடும்பத்தில் நான் நினைக்கின்றேன் அமைச்சர்களும் அதே போன்று அமைச்சின் செயலாளர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். நன்றி உங்களுடைய கேள்வி. தயவு செய்து உங்களுடைய நேரம் கேள்வியை சுருக்கமாக கேளுங்கள். என்றால் பலருக்கு நாங்கள் கேள்விகளை கேட்பதற்கு இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே கேள்வியை சுருக்கமாக கேட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். அவர் கேட்கிற மத்தியில் ஒரு குடும்பாட்சி இருக்கிறது. அப்போது திகாம்பரத்தின் குடும்பாட்சி இருந்தால் என்ன, அதாவது அந்த அரசாங்கத்திலே குடும்பாட்சி இருக்கிற போது திகாம்பரத்தின் குடும்பம் ஆன்றால் என்ன,
நீங்க கூறிய போல் மாமாவும் இது மாதிரி என்ன அவர் கேட்கிற கேள்வி தெளிவா சொல்லணும். அதாவது அவருடைய அரசியல் பிரவேசம் பண்ணது மலையகத்துல அரசியல் பிரவேசம் பண்ண வரும்போது சொன்னாரு எந்த குடும்ப ஆட்சி கிடையாது, இந்த குடும்ப ஆட்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. செந்தில் தொண்டமான் யாரு? செந்தில் தொண்டமான் வந்து இங்க பாருங்க, நான் உங்களுக்கு காரணத்தை நான் சொல்லிக்கிறேன் சார். தன்னுடைய சகோதரனுடைய மகன் அவர் இன்றைக்கு இவர் திகாம்பரனுடைய நாங்க அவங்க சொன்னாங்க குடும்பாட்சி தான் காங்கிரஸ் நடக்குது, நான் இது இல்லாம செய்வேங்கிற ஒரு தனித்துவத்தோட தான் அவர் மலையகத்தில் உள்ளுக்கு நுழைஞ்சாரு. அவர் வந்து மக்களுக்கு அபிவிருத்தி செய்யணும்னு சொல்ல குடும்பாட்சி இல்லாம செய்வேன்னு சொன்ன அவரு நீ குடும்ப ஆட்சி செய்துகிட்டு இருக்காரு. அதான் அதனுடைய இன்றைக்கு நீங்க ரெண்டாவது ரங்கா கேட்ட கேள்வி வந்து என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய கட்சியை தீர்மானிக்க போறது. உண்மையை மலையகத்தை பொறுத்தவரை மலையக மக்கள் இன்றைக்கு சொன்ன மாதிரி படித்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அரசினுடைய நிலைமை என்னன்னு. அப்படியா இருந்திருந்தா திருவாளர் முசாமில் மேயர் பேசக்கூடிய அளவு இன்றைக்கு இவ்வளவு சக்தியெல்லாம் இருக்குமா இருந்தால் ஏன் ஒரு பொது வேட்பாளரை கொண்டாடாம ஐக்கிய தேசிய கட்சியில ரணில் விக்ரமசிங்கே நேரடியாவே போட்டிட்டு இருக்கலாமே? இந்த நாட்டுல ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு கூற வேண்டிய எதிர்கட்சியா இந்த நாள் செயல்பட்ட ஒரு கட்சி, எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட ஒரு தலைவர் ஏன் அப்படியா இருந்தா ஒரு நம்பிக்கையா இருந்திருந்தால், நம்பிக்கையின் பேரில் நம்பிக்கை இருந்திருந்தால் இங்க மக்கள் மத்தியில ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவரு தன்னுடைய தேர்தலில் போட்டியிடாம பொது வேட்பாளர் கொண்டாந்து எங்களுடைய கருத்து. போன முறை நீங்க சொல்ல வந்தீங்க, அதை நான் தடுத்திருந்தேன். நீங்க அதை இன்றைக்கு சொல்லலாம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன கூறியது என்பதை நீங்க போன கிழமை சொல்ல வந்தீர்கள். நான் அதை நீங்க எந்த வகையில் அவர் விலகினார்? ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் கூட இந்த தேர்தலிலே குதிச்சிருந்தால் அவ்வளவு மஹிந்த ராஜபக்சேக்கு அவ்வளவு லேசாக வெல்ல முடியாது. அதுல கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒன்றுக்கு இணைந்து நாங்கள் இந்த தேர்தலில் முன் வர வேண்டும் என்று வைத்த கோரிக்கை. அதோட நீங்கள் போன கிழமை முன்னாலே ஞாபகம் இருக்க முஸ்லிம்களை இன்னொரு விடயத்தை கொண்டீர்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இரா சம்பந்தன் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது கூறியவர்கள், அதாவது வந்து தேர்தலில் அவருக்கு எந்த வகையான ஆதரவை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதனை அவர்கள் கூறியிருந்தார்கள். அதை நீங்கள் போன கிழமை மின்னலிலே கூறியிருந்தீர்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் என்ன சொன்னார் சொன்னா, அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, நீங்கள் எல்லா கட்சிகளையும் சேர்த்து இணைந்து ஒரு பொது வேட்பாளரோட வாருங்கள், அதுதான் நல்ல முறை. நீங்கள் இந்த நாட்டிலே ஏன் அதாவது இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை அபாலிஷ் பண்றதுன்றா அதை அமெண்ட் பண்றது என்று சொன்னா அதுக்கு நீங்க வர தேவையில்லை. எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்டிலே பிரதமராக இருந்து தான் இந்த நாட்டை நீங்க வழிநடத்த வேண்டும். அதாவது குறிப்பாக ஒட்டுமொத்தமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வருவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க முடியாது என்பதை வெட்ட வெளிச்சமாக கூறியிருந்தார்கள். ஆதரிக்க முடியாது என்று சொன்ன கருத்து அல்லது. அதாவது நீங்கள் போன முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்தது, அவர்கள் தீர்மானிக்கவில்லை. யாருதான் இந்த அரசாங்கத்தில் யார் அவர்களுடைய அவர்கள் அவர்கள் யாருக்கும் இதுவரையில நாங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லி இல்லை. ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு கேட்ட நேரம் அவர்கள் திட்ட தெளிவாக சொன்னார்கள், நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நீங்கள் நியமித்து அது நியமிப்பதுதான் இந்த சிறந்த முறை. அந்த முறைக்கு நீங்கள் வர வேண்டும். அது அந்த மாதிரி ஒரு அதைத்தான் நீங்கள் போன கிழமையும் மின்னல் நிகழ்ச்சியில் கூற வந்தீர்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்ட தெளிவாக இருந்தது, பொது வேட்பாளர்களை கொண்டு வாருங்கள். ரணில் விக்ரமசிங்கே தனியாம ஐக்கிய கட்சி பொது வேட்பாளர்களை கொண்டு வாருங்கள் என்பது தமிழ் தேசிய கூட்டத்தின் வேண்டுகோளாக இருந்தது. தொலைபேசி அழைப்பு ஒன்று. ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் இர்ஃபான் பேர்வலைக்கிறேன். இர்ஃபான், உங்களோட கேள்வி என்ன? மலையக மினிஸ்டர் கேட்கணும். பேர்வல மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை கட்சியான முஸ்லீம்கள் மற்றும் தமிழ் கட்சியால் பிரதிநிதிப்படுத்தி மலையக கட்சிக்குரிய அவர் இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், பேர்வல பிரச்சனையில முஸ்லீம்களுக்கு பூர்த்திகரமான ஒரு செய்யல, பூர்த்திகரமா முடிக்க இல்லை, இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவும் இல்லை, சரியா செஞ்சவும் இல்லை. அந்த பிரச்சனையை அரசாங்கம் தான் உருவாக்கினது. அடுத்தது மலையக மினிஸ்டர் கேட்கிறோம், மலையகத்துல சர்ச்சைகளா நடந்த திடீரென்று ஏற்பட்ட அந்த கொஸ்லந்த சம்பவத்துக்கு திருப்திகரமான ஏற்பாடுகள் இந்த அரசாங்கம் செஞ்சு விட்டதா? நன்றி. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? வாக்குறுதிகள் நான் நினைக்கிறேன், நீங்க தொலைக்காட்சிகளோ அல்லது செய்திகளை இன்றைய நாளிதழ்களை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அந்த கொஸ்லாந்தில பாதிக்கப்பட்ட மண்சரில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்று மலையகத்துல 18ஆம் தேதி அடிக்கல் நாட்டி அவர்களுக்கு தேவையான வீடமைப்பு திட்டத்தினுடைய தேவைகளை நாங்க ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இருந்த காலத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணப் பொருட்கள் எல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய கௌரவ பொதுச் செயலாளரும் இந்த அமைச்சராக இருக்கின்ற எங்கள் ஆறுமுக தண்டமான அவர்களும் இந்த அரசாங்கத்தோடு பேசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான முழுமையான வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு வைபவம் 18ஆம் தேதி நடைபெற்றது. இந்த வகையிலே தற்பொழுது உங்களுடைய கட்சி உறுதியாக இருக்கிறதா? இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கிட்டத்தட்ட பதுளை கிட்டத்தட்ட 106 ஆசனங்களை நீங்கள் மாகாண சபையிலே பெற்றிருந்தீர்கள். அதே போல் 3 ஆசனங்களை பதுளையிலே பெற்றிருந்தீர்கள். இதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலில் உண்மையில் பதுளையின் வெற்றி உங்கள் கட்சியால் தான் ஏற்பட்டது. அரசுக்கு நிச்சயமாக உங்களுடைய கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் பதுளையில் அரசாங்கம் தோத்திருக்கும். அதே நிலைமை ஜனாதிபதி தேர்தலில் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் ஆட்சி அமைக்க போயதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பங்களிப்பும், அதாவது குறிப்பாக மலையகத்தில் வாழக்கூடிய இந்தியா வம்சாவளிய மக்களுடைய வாக்குகள் மிகவும் உண்மையாகவும் அர்ப்பணிப்புடன் வாக்களிக்க போறாங்க. அதனுடைய வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் இன்றைக்கு ஜனாதிபதி ஆக போறதுங்கிறது நான் உறுதியாகவும் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் நுவரெலியா மாத்திரமல்ல, கண்டி, மாத்தல, கேகால, ரத்னபுர, பதுளை பிரதேசங்கள்ல இன்றைக்கு எங்களுடைய வளர்ச்சி வந்திருக்குது, எங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்குது. குறிப்பா உவாவில் நாங்க அதிகமாக இந்த அரசாங்கம் அமைக்கிறதுக்கு எங்களுடைய பாரியமான வாக்குதான் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு கட்டத்திலே மலைய மக்கள் முனையும் இலங்கை தொழிலாளர் இணைந்து தேர்தலிலே போட்டியிட்டது. தற்பொழுது நீங்களும் அரசை ஆதரிக்கிறீர்கள். மலைய மக்கள் முனையின் தலைவி மறைந்த தலைவர் சந்திரசேகரன், அந்த மலைய மக்கள் முனையின் ஸ்தாபகரின் மனைவி, அவர்களும் அரசை ஆதரிக்கிறார். எனவே நீங்கள் இருவரும் மீண்டும் முனைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? அது நான் நினைக்கின்றேன் அது அவர்கள் தலைமைத்துவங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் நான் நினைக்கின்றேன் மலைய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அதனுடைய தலைமைத்துவம் அவருடைய துணைவியாரிடம் தான் இருக்கிறது. அந்த மறைந்த சந்திரசேகரனுடைய எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மக்களுடைய இயக்கம், அந்த மக்கள் எல்லாம் அவர் பக்கமே இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு நிலைமை ஒன்று நடக்க போயிருது. ஏதோ வந்தவனுக்கு திண்ணையை கொடுத்து உள்ள வீட்டமை இழந்த மாதிரி இன்னைக்கு வெளியா இருக்க அந்த கட்சியில மக்கள் எல்லாம் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வழங்கி இன்னைக்கு அந்த கட்சியில அந்த சாந்தினி சந்திரசேகரனையும் அந்த நுவரெலியா பிரதேச தலைவரையும் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேற்றணும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. மக்கள் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த மக்கள் இன்னைக்கு அந்த சாந்தினி சந்திரசேகரனை கைவிட மாட்டாங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு லட்சியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் அது. இதுல முசாமிலே தற்பொழுது மின்னல் நேர்கள் முசாமில் வருகிறார் என்பது சந்தோஷமா பார்த்திருப்பார்கள். உண்மையில் முஸ்லிம் கட்சிகள் என்ன செய்ய போகிறது என்பதனை ஜனாதிபதியோ அல்லது பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அறிவதற்கு முன்பு, MRO MSO அறிவதற்கு முன்பு முசாமில் அவர்கள் அறிந்திருப்பார் என்றுதான் என்று மின்னலை எதிர்பார்த்து பார்த்திருப்பார்கள் என்று எனக்கு நிறைவு செய்யும் நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே உண்மையில் என்ன நடக்கிறது? ஏன் இந்த கட்சிகள் இன்னும், அதாவது ஏற்கனவே நாங்கள் மின்னலிலே கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் தர்காட்டவுன் சம்பவத்துக்கு பின்பு நாங்கள் கூறி வந்தோம், மக்கள் சிறுபான்மை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இனி வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரோ அல்லது ரவுஃப் ஹக்கீம் அவர்களோ அல்லது ரிஷாட் பதீன் அவர்களோ தீர்மானிக்க வேண்டிய தேவை இல்லை, மக்கள் தீர்மானித்து முடிந்தது. உங்களுக்கு தெரியும், பல தேர்தலை கண்டிருப்பீர்கள். பிரேமதாஸ் அவர்கள் வெல்வதற்கோ சந்திரிகாமா வெல்வதற்கோ உங்கள் கதவுகள் கூட தட்டப்பட்டன. அதாவது முஸ்லிம் காங்கிரசின் தலைவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவருக்கு என் வாக்கை அதாவது எனக்கு ஆதரவளிப்பதாக கூறுங்கள் என்பதற்காக நீங்களும் அடிக்கடி காரிலே ஓடி தெரிஞ்ச வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்று பார்த்தீர்கள் இரு தலைவர்களுமே இந்த சிறுபான்மை தலைவர்களை பற்றி அலட்டிக்கொள்ளாத ஒரு நிலைமையாக இருக்கிற நிலைமையில் மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இதை சிலர் உண்மையில் மின்னலில் அரசுக்கு எதிரான பிரச்சாரம் நடப்பதாக கூறி வருகிறார்கள். இன்னைக்கு அரசுக்கு எதிரான பிரச்சாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே 1 மணித்தியாலம் தான் செய்கிறோம். 1 மணித்தியாலம் சொல்லி முஸ்லிம் மக்கள் அரசுக்கு எல்லாம் மாறிவிட்டார்கள் என்றால் அப்ப நான் ஜனாதிபதி தேர்தலையே போட்டிடலாம் போட்ட 1 மணித்தியாலம் கிழமைக்கு ஒருக்கா செய்து முஸ்லிம் மக்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் இந்த மின்னலால் தான் என்று சொன்னால் கிழமையில ஒரு நாள் 1 மணித்தியாலம் ஞாயிற்றுக்கிழமையில செய்யறோம். அதை வைத்து மாறினார் சொல்லி இந்த அமைச்சர்மார் குற்றம் சாட்டுவதை எனக்கு ஒரு கேலிக்குத. உண்மையில் முஸ்லிம் மக்கள் மாறினார்களாக இருந்தால் தம்புள்ளை பள்ளிவாசல், தர்கா டவுன், காலால் ஃபுட் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றை விட்டு
எய்தவன் இருக்க அம்பை நோக்குவது அந்த பிரச்சனை எய்தவன் இருக்கத்தக்கனதாக அம்பை எய்தவனை பார்த்து பேச முடியாமல் வாய்ப்பொத்தி கொண்டவன் இன்னொரு அம்பை எய்து விடுவான் பயத்துல இந்த அம்பா இருக்கிற மின்னலை பார்த்து இந்த மின்னலால் தான் எங்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவருக்கு முஸ்லீம் வாக்கு இல்லை என்று சொல்ல அதையும் இந்த ஜனாதிபதி நம்பிக்கொண்டிருக்க பாவம் அவரும் இதை நம்பிக்கொண்டுதான் தேர்தல் முடியொட்டி தான் தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. எனவே அவரும் இதை நம்பிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டிலே எந்த அங்குதான் உண்மை அதான் ஒரு பாராளுமன்றம் அதோட பாராளுமன்றம் ஏன்னா எல்லா கட்சியாக்களும் பாராளுமன்றம் மூடியபடியால் பாராளுமன்றம் மூடிய அந்த இடத்தில் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் பார கட்சி அந்த உண்மையான தகவலை மக்களுக்கு தெரிவிங்கள் என்ன நடக்க இல்ல. உண்மையிலே அவர்கள் உண்மையிலே என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இவர்களுக்கு இந்த தேர்தலிலேயோ முடிவெடுக்கிறதுக்கு சரியான கஷ்டமான ஒரு நிலைமை. ஏனென்றால் மக்கள் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு சார்பாக இல்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யாராவது சொன்னா மின்னலால் தான் முஸ்லிம் வாக்குகள் மஹிந்த ராஜபக்சக்கு இல்லா போகணும் என்று சொல்லி யாரும் மின்னலுக்கு குத்தம் சாட்டு போடுறேன்னு சொன்னால் அது குத்தம் சாட்டாக இருக்க முடியாது. அதை பத்தி நீங்க பெருமைப்பட வேண்டும். ஏன்னா நான் ஒரு மணி நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை மாத்திட்டேன்னு சொல்லி உண்மையில் நல்ல ஒரு கருத்தை முசாமிர் நன்றி. உண்மையில் நன்றி. இந்த குற்றச்சாட்டை ஜனாதிபதியிடம் சொன்ன கோல் சொன்னவர்கள் தயவு செய்து இதையும் கொண்ட ஜனாதிபதியை காட்டுங்கள், இதையும் கொண்ட ஜனாதிபதியை காட்டுங்கள். முசாமிர் சொன்ன கருத்தை நாங்கள் 100 ஏற்றுக்கொள்றோம். ஒரு மணித்தியாலத்தில் 7 நாளில் ஒரு மணித்தியால நாங்கள் செய்து முஸ்லிம் சமூகம் இந்த ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பி விட்டது என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் சொன்னதை கொண்டே காட்டுங்கள். ஏனென்றால் நான் திரும்பவும் சொல்லுவேன் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆக்கினது முஸ்லிம்களுடைய வாக்குகள் தான். அதை நன்றி அவர் மறந்து விட்டார். அவர் பேரினவாத விசேஷமாக இந்த பொதுபல சேனா ஒன்று இந்த கொழும்பிலே உருவாக்கி அரசாங்கத்தின் உதவியால் இவர்கள் முஸ்லிம்களுக்கு என்ன ஹலால் இதில் என்ன எண்ணத்தை கண்டுபிடித்தார்கள். கவர்மெண்ட் பள்ளி வாசல்கள் உடைக்கிறது, அலுத்காமையில போய் அடிக்கிறது. அரசாங்கம் என்று சொன்னால் பாதுகாப்பு கொடுப்பது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்த நாட்டிலே மக்கள் எங்க வாழ்ந்தாலும் அந்த நாட்டிலே மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பெரும் பொறுப்பு அரசாங்கம் கொடுப்பு. அவர் தோழ அழைப்பொன்று ராம். ஹலோ வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? மட்டக்களப்பிலிருந்து சதாசிவம் பேசுகிறேன். மட்டக்களப்பு எந்த இடத்துல இருந்து? உங்களோட கேள்வி என்ன? அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லிம்களையும் பார்க்க நூரெலியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஆட்சியோட உதவி செய்து கொண்டிருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த மக்களின் பேரம் பேசி அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறதாக இதுவரையில கேள்விக்கு வந்தீங்கன்னா சுருக்கமா கூட கேள்வியை கேளுங்க. முஸ்லிம்கள் பேரம் பேசி கேட்கிற மாதிரி ஏன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசோடு பேரம் பேசி அந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்வராமல் முஸ்லிம் கட்சிகள் பேரம் பேசி என்னதை அம்பாறை சாதித்திருக்கின்றன? பேரம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனா பேரம் பேசுறாங்க. நன்றி நன்றி நன்றி. உண்மையில் நகன் அம்பாறையிலும் இன்னும் ஒரு சகோதர மொழியைச் சேர்ந்தவர் தான் நான் நினைக்கிறேன் இன்றும் ஜிஏ ஆக இருக்கிறார். உண்மையில் எல்லாருக்கும் தெரிந்தபடியும் அது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இருக்கின்றன. அது உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் தான் இது உண்மைக்குமே ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த நாட்டுல நான் நினைக்கிறேன் இந்த ஒப்பந்தங்கள் இல்ல அல்லது பேரம் பேசுங்கிறது இன்னைக்கு நின்றுல காலங்காலமா நடந்திருக்கு. அதாவது படித்த அறிஞர்கள், அதாவது பண்டா செல்வ ஒப்பந்தம், பண்டா டட்லி ஒப்பந்தம், இலங்கை இந்தியனோட ஒப்பந்தங்கள், இப்படியான பல ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு. இந்த ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டுச்சா? ஒப்பந்தங்கள் நிறைவேற்ற அன்னைக்கு ஒப்பந்தம் ஏற்றளவுல மட்டுமே இருந்துச்சு ஒழிய இது நடைமுறைக்கு வரல. ஆனா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்க சொல்றோம் என்னன்னா, நாங்க 1994 நாங்க ஐக்கிய தேசிய கட்சியில கேட்டு இந்த அரசாங்கத்தினுடைய சந்திரிகா அம்மையார் காலத்துல நாங்க அரசாங்கத்துக்கு போகும்போது எங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு நாங்க வாய் மூலமா பேசியிருந்தோம். நாங்க எழுத்து மூலமா ஒண்ணு கேட்கல. இன்னைக்கு நாங்க ஜனாதிபதிக்கு நிபந்தனை ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா என்னென்ன கேட்கிறோங்கிறது எங்களுக்கு ஜனாதிபதிக்கு அவர்களையும் எங்களோட தலைமைத்துவத்துக்கு உண்மைக்கு தெரியும். இவரும் அதை கேட்ட காரணம் உறுதி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நாங்கள் பார்த்தோம். ஜனாதிபதி சந்திச்சு உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டு இருந்தார், ஆதரவு அளித்தார். அவர் மாறி அதில் தான் குழம்பி போய். அதனால எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க எங்களுடைய சமூகத்துக்கு தேவையானதை நாங்க இந்த அரசாங்கம் வென்றதுக்கு அப்புறம் நாங்க செய்து கொடுப்போங்கிறதுல
உண்மையாவே இருக்கிறோம். அதனால எங்களுக்கு கண் துடை அரசாங்கம் விண்டத்துக்கு போற இவ்வளவு காலம் என்ன செஞ்சீங்க? அப்ப நாங்க செய்திருக்கோம். அரசாங்கம் விண்டத்துக்கு பொறுப்பு செஞ்சு இல்ல நான் நீ தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா நாங்க மக்கள் தவறா புரிஞ்சுக்கலாம். மக்கள் தவறா புரியுது. ஏன்னா இன்றைக்கு மலையகத்துல தவறா புரிச்சது புரியுது. இன்றைக்கு மலையகத்துல இன்றைக்கு நாங்க 20 வருஷத்துக்கு இருந்த பாதைகளுடைய அபிவிருத்தி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அந்த பாதைகளோட அபிவிருத்தி எப்படி இருக்குது, எங்களுடைய ஆரம்பத்தினுடைய கல்வி கட்டணத்தினுடைய நிலைமை பிடிச்சு இன்னைக்கு எப்படி நாங்க மாத்திருக்கோம். இந்த அரசாங்கத்துக்கு அப்புறம் நாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க தோட்ட தொழிலாளருடைய உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு அபிவிருத்தி பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஆணித்தரமா அந்த மக்களுக்கு தெரியும். அதாவது எங்களுடைய தேவைகள் 100% இருக்கும். 100 தேவைகளும் ஒரேதான் பூர்த்தி பண்ணிட முடியாது. குறிப்பா சொல்ல போறோம்னு சொன்னா இந்த நாட்டுல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 48 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் இந்த நாட்டுல சிங்களவர்கள் தான் ஜனாதிபதி, சிங்களவர்கள் தான் பிரதமர், சிங்களவர்கள் தான் நிதியமைச்சர். கிட்டத்தட்ட பார்லமெண்ட்ல 3/2 பெரும்பான்மை சிங்களவர்கள், அதுலயும் அமைச்சர்கள் அவங்க தான் கூட. அப்ப இந்த நாட்டுல உள்ள சிங்கள மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதா? இல்ல. ஆனா ஒன்றே சொல்றேன். ஆக இந்த நாட்டுல சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கு வரைக்கும் இந்த சிங்கள மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கல. அது மாதிரி மலையக மக்களுக்கு, மலையகத்தை பொறுத்தவரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எங்களுடைய தேவைகளை செய்துட்டு வந்திருக்கோம். அப்ப சுதந்திர இலங்கைக்கு அப்புறமும் எங்களுடைய பார்லிமெண்ட் பிரதேசத்துக்குள்ள பார்க்கும்போது நாங்க மத்த மக்களை விட கணிசமான அளவு இன்னைக்கு எங்களோட அபிவிருத்திக்கு நாங்க அந்த இலக்குக்கு நாங்க எட்டி இருக்கிறோம். இந்த வகையில் நாங்கள் உண்மையில் இதில் திகாம்பரத்தின் கட்சியோ அல்லது மலைய மக்களின் கட்சியோ இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்தால் தான் உங்களுடைய வாதங்கள் திறக்கும். நாங்கள் புத்திரசிவமணி அவர்கள் வளமையாக மின்னலில் வந்து அடிக்கடி சொல்வதற்கு முன் கலந்து கொள்பவர். தற்பொழுது நாங்கள் தொலைபேசியில் அழைத்த பொழுது அவர் உண்மையில் ஒரு கிழமைக்கு தான் பிஸியாக இருப்பதாக, தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறியிருக்கின்றார். ஒரு கூத்தார் நகைச்சுவான விடம். அவர் அமைச்சனுடைய அதாவது ஜனாதிபதி அவருடைய ஆலோசகருங்கிற ஒரு பதவியில இருக்கிறாரு. அதே நேரத்தில் NUW கட்சியில அவர் தான் அங்கேயும் ஆலோசகருக்கான கடந்த காலங்களில் ஒரு நியமன கடிதத்தை அவர் வாங்கியிருக்கிறார் திகாம்பரத்துக்கிட்ட. அப்ப அவரு இந்த அரசாங்கம் வந்தாலும் நான் ஜனாதிபதியோட ஆலோசகர் இருப்பாரு, இல்ல அந்த அரசாங்கத்தை வந்ததுக்கு அப்புறம் நான் NUW சேர்ந்துட்டேன் பாரு. ஆனா அவரால் சொல்ல முடியுமா நான் NUW தான் இருக்கிறேன், இல்ல NUW கிடையாது, நான் ஜனாதிபதி ஆலோசகரா இந்த அரசாங்கத்தோட தான் இருக்கேன்னு அவரால் தெளிவா சொல்லுங்க பாப்போம். எங்களுக்குமே தெரியும் அவர் மேல திகாம்பரம் கட்சியில் இருக்கிறாரா, ஜனாதிபதி இருக்கிறாரா. அவர் அடிக்கடி மின்னலுக்கு வருவது வழக்கம், அது கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இன்று நாங்கள் அழைத்த பொழுது ஒரு கிழமைக்கு தன்னை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்று மின்னலை நடத்தி வருகின்றோம். ஒரு கிழமைக்கு என்னை அழைக்க வேண்டாம், நான் தேர்தல் பிரச்சாரத்திலே தீவிரமாக ஈடுபட்டு கேட்கவில்லையா? உண்மையில் இன்றுதான் அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. அவர் திகாம்பரத்தின் ஆலோசகராக இருக்கிறார், அவர் அங்காலே போயிருக்கிற என்ற கருத்தையும் அதே நேரம் அவர் அப்பொழுது திகாம்பரத்தின் கட்சியில் இருந்து 2 பக்கம் மலைய மக்கள் முன்னில் மாத்திரம்தான் பிரச்சனை என்று பார்த்தா திகாம்பரம் கட்சியில் 2 பேர் இருக்கிறார்களாம். எனவே அடுத்த மின்னல் திங்கட்கிழமை வருகின்ற மின்ன நிகழ்ச்சியிலே அவர் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு வருவாராக இருந்தால் நாங்கள் அவரை வரவேற்று மின்ன நிகழ்ச்சி நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். திகாம்பரத்தின் கட்சியில் இருந்தோ அல்லது ராதாகிருஷ்ணனின் கட்சி ராதாகிருஷ்ணன் இருந்தோ வருவாராக இருந்தால் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகரபிதா அவர்களுக்கும் மத்திய மாகாண சபையின் அமைச்சர் ராம் அவர்களுக்கும் மின்ன நிகழ்ச்சியை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.